அமெரிக்க H-1B விசாவுக்கு போட்டியா சீனா ஒரு புது விசா கொண்டு வந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அமெரிக்கால வேலை பார்க்கறதுக்கு H-1B விசா ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப புதுசா ட்ரம்ப் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இந்த H-1B விசாவுக்கு இனிமே $1,00,000, அதாவது கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய் கட்டணம் கட்டணுமாம். அமெரிக்கா இப்படி பண்ணதுக்கு சீனா ஒரு சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிச்சு. இனிமே திறமையான பணியாளர்களை தங்கள் நாட்டுக்கு இழுக்கிறதுக்காக விசான்னு ஒன்னை அக்டோபர் 1 முதல் அமல்படுத்த போறாங்க. அமெரிக்கால அதிக செலவு, கடும் விதிமுறைகள்னு இருக்கும்போது சீனா இதை வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க. குறிப்பா நம்ம தெற்காசியால இருந்து நிறைய திறமையான ஊழியர்கள் போறதுக்கு இது ஒரு புது வழியா இருக்கும்னு சொல்றாங்க. அமெரிக்க H-1B விசா சிக்கல்கள்ல இருக்கும்போது சீனா இதை ஒரு ஸ்மார்ட்டான மூவா பார்க்கறாங்க. H-1B விசா கட்டண உயர்வால் பாதிக்கப்படும் ஊழியர்களுக்கு விசா ஒரு தீர்வா இருக்குமா? இல்ல இதுலயும் ஏதும் சிக்கல் இருக்குமா? வருங்காலத்துல உலக திறமையாளர்கள் அமெரிக்காவை நோக்கி போவாங்களா இல்ல சீனாவை நோக்கி போவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.